Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பொட்டேட்டோ எக் பைட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாவே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான process தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பொட்டேட்டோ எக் பைட்ஸ்க்கு 2 உருளைக்கிழங்க பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 4 முட்டையை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்க ஸ்மாஷர் இருந்தா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா இந்த மாதிரி துருவிக்கலாம். இப்போ இந்த துருவின உருளைக்கிழங்க ஒரு பிளேட்ல மாத்திட்டு ஒரு வெங்காயமா சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு salt, 1/2 டேபிள்ஸ்பூன் chili powder, 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை சின்ன சின்னதா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க எக்கை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 4ஆக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஸ்டஃப்பை கையில் நல்லா ஆயில் தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக பால் மாதிரி பண்ணிக்கிட்டு கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு எக்கை எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சமாக மாவு எடுத்து இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு எட்ஜஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைடு எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கோட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவில் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு திக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி போட்டு இது நல்லா ரோல் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே மற்ற இருக்க எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோ எக் பைட்ஸ் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சதுமே இது ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா இன்னும் கோல்டன் ப்ரௌனில் ஆனதுமே வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கலர் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் வந்ததுமே இது வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸோட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா கலர் வந்துடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். டேஸ்டியான பொட்டேட்டோ எக் பைட்ஸ் ரெசிபி ரெடி. இந்த பொட்டேட்டோ எக் பைட்ஸை டொமேட்டோ சாஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.